பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ கிறிஸ்தவங்களுக்கான வீடியோ, இது மற்ற மதத்தவங்களுக்கான வீடியோ இல்லை. அதனால் நீங்கள் ஒருவேளை கேட்பீங்கன்னு சொன்னால் எந்த விதத்துலையும் நீங்கள் வருத்தப்பட்டுக்காதீங்க. ஏன்னா இது உண்மையிலேயே இது கிறிஸ்துவங்களுக்கான வீடியோ. ஏசு கிறிஸ்து வேணும்னு சொல்லி வாழ்கிறாங்க இல்லையா, அதை உண்மையாக வாழ்கிறவங்க, பெயராக வாழ்கிறவங்க எல்லாருக்குமே வீடியோன்னு வச்சுக்கோமே. அதனால் கிறிஸ்துவர்கள் இல்லாதவங்க கேட்டு என்னடா அப்படி பேசுகிறாரேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போது 2025 ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா. இப்போ 2025 ஆரம்பிச்சிச்சு சொன்னாலே நம்ம இன்றைக்கி பெரும்பாலான உலக மக்கள்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன அந்த வருஷம் நடக்கும், இதுதான் நம்ம எல்லாரும் தேடி போகிறோம் இல்லைங்களா. அது இயல்பாகி போச்சு. ஒரு காலத்தில் ஒரு வருஷம் பிறக்குதுன்னு சொன்னால் அவங்கவுங்க எப்படிலாம் இருந்தாங்க இல்லைங்களா, கோயிலில் குளத்தில் அப்படிலாம் போவாங்க. கிறிஸ்தவங்க சர்ச்சில் போய் தேவன் என்ன சொல்லுவார், தேவன் நமக்கு எப்படி வார்த்தைகள் தருவார், எவ்வளோ பயங்கரமாக அதுக்கான ஆயத்தமே பல நாள் நடக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், புது வருஷம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம தேடுறோம். எதை வச்சு தேடுறோம்னா, யூடியூப்பில் நெட்டில் போயிட்டு பாபா வாங்க என்ன சொன்னாங்க, நாஸ்டடாம் என்ன சொன்னார் அப்படின்னு போயிட்டு அவங்க இந்த வருஷத்தை குறித்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்த வருஷத்தில் என்ன நடக்கும், அமெரிக்காவில் அது நடக்கும், இப்படி இந்தியாவில் என்ன நடக்கும், நம்ம வீட்டு பின்னாடி என்ன நடக்கும், இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இதை கேட்டு அப்போ இதை போய் அதை நம்புகிறாங்க, அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க. நான் கிறிஸ்தவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை கிறிஸ்தவங்க இந்த பாபா வாங்காவையும் நான்ஸ்டாமுடைய வீடியோக்களை கேட்டிருப்பீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். எப்போ 2025 பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அதை ஆரம்பிச்சிருவாங்க. பிறந்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஹை டாப்பில் போகிற வீடியோ எதுன்னு பாருங்கள், இதெல்லாம் தான் இருக்கும். அடுத்த வருஷத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடக்கும், யார் சொன்னால், கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொன்னார், இல்லை கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னாங்க, அதை பெருசாக பார்த்துருப்பாங்க. யாரோ ஒரு உலக மனுஷன் என்றைக்கோ சொன்னானா, அது எழுதி வச்சுருக்காங்களாம், அது நடந்துடுச்சான், அதுக்கு பின்னாடி தான் ஓடுவாங்க. எங்கள் பொய் அப்படித்தான் நிஜம் மாதிரியே தெரியும் சரிங்களா. அந்த மனுஷன் தேவனை கொண்டு எழுதலை, உண்மையிலே தன்னுடைய மாம்சத்தை கொண்டு இல்லை சாத்தானை கொண்டு பட்டவரட்டிஸ். ஆனால் தேவனோடு அவங்க இருந்தவங்களும் இல்லை, தேவனும் சொல்லி அவங்க எழுதினவங்களும் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுக்கலாம், தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அது அப்படி தான் எழுதுனாங்க. அதனால் அது நடக்குது, இது நடக்குது, அதை தேடி தான் போகிறோம். எங்கள் தேவன் உயிருள்ள தேவனுங்க. நம்ம தேவன் அவர் ஜீவனோடு இருக்கார். அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மனுஷனை போல சிங்காசனம் போட்டு அமர்ந்து கொண்டு மிக கவனமாய் நம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆவலாக இருக்கிறார். நம்புறீங்களா தேவன் நல்லவர்னு? அவர் நம்மளோட பேச ஆசைப்படுறாருன்னு நம்புறீங்களா? தேவன் பேசுவார் நம்புறீங்களா? அப்போது உண்மையிலே சொல்கிறேன், இப்போ நம்மளுடைய கிறிஸ்துவம் ஏன் மாய்மாதத்தில் பெருகி போச்சுன்னு சொன்னால், இப்போ புது வருஷம் அப்படின்னு சொன்னாலே பல பேர் நாஸ்டடாம்கிட்ட போகிறாங்க, அவங்கக்கிட்ட போகிறாங்க, இவங்ககிட்ட போய் அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக எங்கே போகிறாங்க, சர்ச்சில் போய்ட்டு எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுவார், இந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவார், அங்கே போய் நின்றுக்கிறாங்க. அவங்க அன்றைக்கு முன்னாடி நாளில் பார்ட்டி கொண்டாடி அங்கே ஜாலியாக போய் இங்கே சுற்றி அங்கே சுற்றி அந்த டிவியில் எல்லா அயோக்கியத்தனத்தை அக்கிரமம் பண்ணிட்டு பயங்கர பிஸியாக அதுக்கு நேராக சர்ச்சில் வந்து நின்று அவங்களுக்கு எந்த வசனம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் குறித்து வச்சு இருந்துட்டு அதுதான் இன்றைக்கி வாக்குத்தத்தம். பலர் இன்றைக்கி அப்படி தான் தராங்க. அதை வாங்க தான் நம்ம போய் நின்று இன்றைக்கான வாக்குத்தத்தம், இன்றைக்கான அது அப்படியே எத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. சில நேரத்தில் நடக்கும். ஏன் நம்ம நிமித்தம், ஊழியக்காரர் எடுத்தது நிமித்தம் இல்லை, உங்களுடைய இருதயத்தின் ஏக்கத்தின் நிமித்தம், உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சி நிமித்தம், நீங்கள் எடுக்க போகிற முடிவு நிமித்தம் அந்த வார்த்தைகள் ஒருவேளை நடந்திருக்கும். ஆனால் அது அப்படியே இல்லை, நிஜமாக நம்புங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்து வார்த்தைகளை எடுத்து தர ஊழியக்காரங்க இன்றைக்கி குறைஞ்சிட்டாங்க. நீங்கள் நம்புங்க. அதில் பெரிய ஊழியக்காரர்லேருந்து பிரபலமான ஊழியக்காரர்லேருந்து பல ஊழியக்காரங்க இருக்காங்க. கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து தேவன் தந்த அந்த வார்த்தையை பெற்றுக் கொடுத்த ஊழியக்காரங்க இன்றைக்கி வெகு சிலர். அது தெரிஞ்சு கொஞ்சம் கேலண்டரில் வருது பாருங்கள், அதெல்லாம் முழங்கால் படி போட்டு தேவன் கொடுத்தாரா அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த நாளுக்கா, சும்மா வசதிக்கு எது நல்லா இருக்கே எடுத்துக்க, இன்றைக்கி போனால் செத்து போயிடுவேன்ற வார்த்தை என்றைக்காச்சும் எந்த இடத்துலையாச்சும் போட்டிருக்காங்களா? உன்னை நான் சபிப்பேன் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயா வந்திருக்கா? அப்போது எல்லாரும் ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்கிறாங்க. எத்தனை கிறிஸ்துவம் அடுத்தவனை போய் கொல்றதுக்கு போகிறான், எத்தனை கிறிஸ்துவம் அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்க போகிறான், எத்தனை கிறிஸ்துவம் பெண்கள் பின்னாடி போகிறான். இன்றைக்கி எத்தனை பெண்களில் சீரழிகிறாங்களே, அதில் எத்தனை கிறிஸ்தவங்க இருக்காங்க. அவன் அந்த வசனத்தை பார்த்துட்டு போனான்னா அவனை ஆசீர்வதிப்பாரான்?
அப்போ தேவன் அந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அன்றைக்கி எந்த ஊழியக்கார்ட்ட சொன்னார் இல்லைங்களா? அது சும்மா அது நம்மளை கவர்றதுக்காக போட்டிருக்குது. அதை படிச்சுட்டு அதை இழுக்க பிடிச்சிக்கிட்டு அதன்படி வாழறதுக்கு நம்ம ஆசைப்படுறோமே தவிர, இன்றைக்கி உண்மையும் உத்தமமான ஊழியக்காரங்க குறைஞ்சிட்டாங்க. அதை அப்படியே தூக்கி குப்பையில் போடுங்க. அப்போது கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த நாஸ்டர்டாம் அவங்க அந்த பாபா வாங்க, அப்புறமா இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நேராக போய் சர்ச்சில் போய் உட்காந்து அவர் என்ன சொல்கிறான்னு கேட்பாங்க. அப்போ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாம் பொறுக்கி வச்சுக்கிட்டு இதில் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கேக் வெட்டுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், ஒரு 2 நாள் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் உலகம் மாதிரியே வாழ்வாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு நாள் போல் இன்னொரு நாளை கொண்டாடுறதுக்கு புத்தாண்டுன்னு கொண்டாட்டமே பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு மாற்றம் வேணும், கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கணும் இல்லையா? அப்போ கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார் சொன்னா சேர் போட்டு உட்காந்துருக்கார் இல்லையா? அவர் சமூகத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் வீட்டில் வேண்டாம், நீங்கள் போகிற சர்ச்சிலேயே கண்ணை மூடிட்டு இருதயத்தை திறந்து என்கிட்ட பேசுங்க தகப்பனே. ஏன் உங்ககிட்ட பேச மாட்டார்? உங்ககிட்ட பேச காத்துட்ருக்காருங்கய்யா. என்கிட்ட பேசுகிறார். நான் சாதாரண மனுஷன் தான், உலகத்தான் குடும்பத்தான், நானும் வேலை செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன், என்கிட்ட தேவன் பேசுகிறார். நான் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறேன், என்கிட்ட பேசுங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. பாவம் செஞ்சால் நான் பயப்படுறேன், பாவம் செஞ்சால் நான் வருத்தப்படுறேன், அசிங்கமாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் நான் அறிக்கையிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க இசப்பான்னு கேட்குறேன். அதனால் தேவன் என்கிட்ட உண்மையிலே பேசுகிறார். தேவன் பேச சொன்ன வார்த்தைகள் என்கிட்ட நிறைய இருக்குது. என்ன சொன்னாரோ, என்ன சொல்கிறது, ஒரு பிசுறு மாறாமல் நடந்திருக்கு. தேவன் சாட்சி, என் கூட பழகிறவங்க சாட்சி. அப்போ தேவன் பேசுகிறார்ப்பா, ஒவ்வொரு வருஷமும் பேசுகிறார். எனக்கெல்லாம் அது முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஏப்ரல் மாதத்தில் அது நடக்கும் இல்லை, அதை 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதியே சொல்லுவார். ஜூன் மாதத்தில் இது நடக்கும் 1ஆம் தேதியே சொல்லுவார். ஜனவரி 1ஆம் தேதி அப்படியே அன்னைக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நினச்சிக்கோங்க. அப்போ தேவன் பேசுவார். அவர் பொய் சொல்லவே மாட்டார், அது நம்புங்க. அவர் பேசுனாருன்னா அது நடக்கும், அப்படியே நடக்கும். அதாவது நடல்மா அப்படிலாம் இல்லை, அப்படியே நடக்கும் தேவனால. அப்போ தேவன் உங்ககிட்ட பேச ஆவலாக காத்திருக்கார், நம்புங்க. அதுக்கு நீங்கள் அவர் சமூகத்தில் காத்துருங்க, தேவனை தேடுங்க. உண்மையிலே ஒரு வரி இல்லை, ஒரு புள்ளி கூட மாறாமல் தேவன் பேசக்கூடியவர். அது நடக்கும், அப்படியே இன்றைக்கும் நடக்கும். இன்றைக்கும் தேவன் உயிரோடு இருக்கார் இல்லைங்களா? அதனால் உங்கள் இருதயத்தை ஏதோ ஒரு பாஸ்டர் மேலே, ஏதோ ஒரு கேலண்டர் மேலே, இல்லை இந்த பாபா வாங்க, நாசடாம், இன்னும் இப்படி இப்போ யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அவங்க மேலே போகாதீங்க. உண்மையில் அப்படி எதுவுமே சரி உங்களால் முடியல, அட்லீஸ்ட் உண்மை உத்துவமாக சர்ச்சில் போய் உட்காந்து கத்தாவே என்னையை மாற்று, இந்த 1ஆம் தேதி இருந்தாச்சு நான் மாறணும், ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றத்துக்கு ஒப்பு கொடுங்க. பாவம் செஞ்சு அதுக்கு பயந்து அறிக்கை செய்யறதுக்காச்சும் நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. யார்கிட்ட? மனுஷங்கிட்ட வேணாம். செவத்து மேலே நின்று கத்தாவே என்னை மன்னிங்க, நான் இன்னைக்கு இந்த பாவெல்லாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க. அட்லீஸ்ட் எப்படி நான் செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்யறது விடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னாச்சும் இந்த வருஷம் முடிவு பண்ணுங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அல்லேலூயா. அதனால் தேவன் பேச காத்திருக்கிறார். புது வருஷம் அதுவுமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேச காத்திருக்கார். 1ஆம் தேதி தான் பேசுவார் கிடையாது. நீங்கள் 5ஆம் தேதி போனாலும் 5ஆம் தேதி பேசுவார். நீங்கள் என்றைக்கு போகிறீங்களோ அன்றைக்கி தான் தேவனுக்கு புது வருஷம். அவருக்கு அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம், நம்புறீங்க இல்லைங்களா? அதனால் காத்துட்ருக்கார். அவர் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு காத்துட்ருக்கார். அதனால் தயவு கூர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தாங்க, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் தராதிங்க. உங்கள் வாழ்க்கை, ஏன்னா இனி உலகம் அழிவு தான் காணும், இதில் எந்த டவுட்டு வேணாம். ஏன்னா வருகை வரப்போகுது. வருகையின் போது இந்த உலகம் அக்னி காடாக இருக்கும், எல்லா இடத்துலையும் அக்னி காடாக தான் இருக்கும். அப்போது எல்லா இடத்துலையும் கஷ்டம், நஷ்டம், வேதனை, சிக்கல், இடைஞ்சல் எல்லாம் தான். இனிமேல் எல்லாமே நாச மோசம்தான். கர்த்தர் மேல், கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் மாத்திரம் அல்லேலூயா அவருடைய கிருபை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் சுகமாக இருப்பாங்க. கர்த்தருடைய வீடு மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், காக்கப்பட்டிருக்கும். இது நம்புங்க. இனி அதுதான் 2025 அப்புறம் எல்லாமே அதுதான். நான் இதை தீர்க்கதரிசனமாக சொல்லலை, ஏன்னா எனக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் எனக்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இருக்குது. உண்மையிலே எனக்கு என்ன சொன்னார், எப்படி சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ பைபிளில் வேதத்தில் மிக தெளிவாக போட்டிருக்கு, தேவோட வருகை ரொம்ப சமீபம். இனி பூமி நம்ம நினைக்கிற மாதிரி ப்ளசண்ட்டாலாம் இருக்காது. சரிங்களா? தயவு செய்து தேவனோட இருக்கப்பட்டு, அதாவது உலகமே சுனாமிக்குள்ளே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவாங்க, நம்புங்க.
உலகமே மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிக்குள்ளே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவாங்க. உலகமே பஞ்சத்துக்குள்ளே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவாங்க. உலகத்துமே கலவரத்துக்குள்ளே போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் காக்கப்படுவாங்க. இனி ஒவ்வொரு காரியமும் பாருங்கள், மழை ஒரு காலத்தில் பூமி வெளிச்சமாக இருந்துச்சு, இன்றைக்கி இருள் வந்துடுச்சு. பூமி மேலே இருள் வந்துடுச்சு, உலகத்தின் மக்கள் மேலே இருள் வந்துடுச்சு. அதுக்கு ஆதாரம் பாருங்கள், அன்றைக்கும் புயல் அடிச்சது, இன்றைக்கும் புயல் அடிச்சது. ஆனால் இன்றைக்கி அடிக்கிற புயல் எல்லா விதத்துலையும் சேதம், எல்லா விதத்துலையும் நஷ்டம், எல்லாமே பயங்கரம். வெயில் ரொம்ப பயங்கரம். ஸோ இருள் சூழ்ந்துச்சு. அந்த இருளோட கிரியைகள் தான் இப்போ இது. ஏன்னா அந்த இருளை யார் கொண்டு வந்தது? தேவன் கொண்டு வந்தார். எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது, நிஜமாக தடுக்க முடியாது, என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அதை கொண்டு வந்தது தேவன். இது தேவனால் வந்ததுங்கிறதுக்கு வேதத்தில் 1000 இடத்துல ஆதாரம் இருக்குது. தயவு கூர்ந்து இனி செழிப்பாக பூமி இருக்கும், சேமமாக நம்ம இருப்போம்னா அதெல்லாம் சும்மா போய் கட்டுக்கதை. நிஜமாக நம்ம செழிப்பாகவும் சேமமாக இருப்போம், நல்லபடியாக இருப்போம்னா எப்போ? நாம் கர்த்தருக்குள்ள வசனம் இருக்குது, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் மாத்திரம் என் வெளிச்சம் உதிக்கும் சொல்லியிருக்காருல. அவரோட பிள்ளைகள் மேல் மாத்திரம் அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இருக்கும். மற்றவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க, கண்டிப்பாக படுவாங்க. இனி வரப்போகிற காலங்கள் அதுதான். ஏன்னா வருக மிக சமீபம். அப்போ இந்த உலகமே தத்தரிக்கும். இன்னைக்கு எருசலேம் தத்தரிக்கிற பாத்திரமாக இருக்கிற மாதிரி இந்த உலகமே தத்தரிக்கும். அப்போ கர்த்தருக்குள்ளே இருங்க, நிஜமாக கர்த்தருக்குள்ளே இருங்க. சும்மாவே நீ கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க செய்யும், அதெல்லாம் தயவுக்கு வந்து நம்பாதீங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வாய்க்க செய்யும். அப்போ மொத்த பைபிள் வாக்கு தத்துவம் இன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ஏன்னா உலகம் முடிய போகுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இன்னும் 10 வருஷத்துக்குலாம் தர வரைக்கும் உலகம் இல்லை. இப்போ இருக்கிற கொஞ்சம் காலத்தில் இந்த பைபிள் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு தான். நீங்கள் எதை வேணால் எடுத்து உங்கள் இதயத்தில் வச்சுக்கோங்க, அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். அதுக்கெல்லாம் நடக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவன் எதிர்பார்க்குறாரு, நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தை அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன், அதே அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கும். அல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு எடுத்து பத்திரமா இன்னும் 50 வருஷத்துக்குலாம் இல்லை, முடிய போகுது. ஆனால் எல்லா வாக்குத்தத்தமும் நமக்கு தான். உங்களுக்கு அப்படியே வார்த்துட்டார் தேவன். அது கிரியை செய்ய அவருடைய வழியில் நில்லுங்க, பரிசுத்தமாக நில்லுங்க, தேவருக்கு பயந்து தேவருக்கு பிரியமாக நில்லுங்க, கர்த்தர் வாக்கி செய்வார். அதனால் வீணான காரியங்களுக்கு நம்பி உங்களை நீங்கள் மோசம் போக்கிக்காதீங்க. உங்களை வழி நடத்துகிறவங்க கர்த்தருக்குள்ள நடத்தலைங்கிறதுனால அவங்களுக்கான ஆகினி அவங்க பெற்று போடுவாங்க. நீங்கள் எந்த விதத்துலையும் இடந்து அடைஞ்சிடாதீங்க. கர்த்தருக்குள்ள நிலைச்சிருங்க, உண்மை உத்தமாக இருங்க. உலகத்துக்கு முக்கியத்துவம் தரதை விட இனி வர காலங்களில் தேவனுக்கு முக்கியத்துவம் தாங்க. ஏன்னா இனி உலகம் நல்லா இருக்காது. ஒவ்வொரு விதத்துலையும் எல்லா விதத்துலையும் கெட்டு குட்டிசாராக தான் போகும். எப்போ அது திரும்ப நல்லா ஆகும் தெரியுங்களா? தேவனுடைய ரகசிய வரிகை முடிஞ்சு அந்திகிறிஸ்து ஆட்சியில் எல்லாம் கொலாப்ஷன் நடந்து அப்புறம் தேவன் பகிரங்கமாக வருவார் பாருங்க. அதுக்கப்புறம் தான் பூமி நல்லா இருக்கும். அது வரைக்கும் பூமி நெகட்டிவ் தான், கீழே போய்கிட்டே தான் இருக்கும். எல்லா நாசமோசமும் வேதத்தை சொல்லப்படுதுல, 3 1 பங்கு 3 1 பங்கு 3 1 பங்கு யோசிச்சுக்கோங்க, மொத்தமும் காலி ஆகிடும். அந்த 3 1 பங்கில் நாம இல்லாதபடிக்கு கர்த்தரால் காக்கப்பட்டு மீட்கப்பட்ட மீண்டு போன அந்த சந்ததிக்குள்ளே இருக்கணும். அதனால் பிள்ளைகளே தேவ பயத்தில் இருந்துங்க. இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் நீங்கள் காக்கப்படுவீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.